الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وأشهد أن محمدا عبده ورسوله أرسل رسوله بالهدى ودين الحق ليظهره على الدين كله ولو كره المشركون اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد قال الله عز وجل في محكم التنزيل يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار சர்வ புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை மிகவும் அழகான அமைப்பிலே படைத்து எந்த விதமான குறைகளும் இன்றி சீரான முறையில் நிர்வகித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஏகவல்ல ஆட்சியாளர் அல்லாஹ் ரப்புல் ஆலமீனுக்கு என்றென்றும் உண்டாவதாக. சலாத்தும் சலாமும் இறை தூதர் இறுதி தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள் தாபிஈன்கள் தபஅ நல்லடியார்கள் குறிப்பாக என் மீதும் உங்கள் மீதும் என்னையும் உங்களையும் மீட்டெடுத்து எனக்கும் உங்களுக்கும் அன்பையும் அறிவையும் ஆற்றலையும் ஊட்டி வளர்த்து விட்டு இன்று எம்மையெல்லாம் விட்டு மண்ணறையிலே வாழ்ந்தவர்களுக்கும் என்றைக்குமே மறக்க முடியாத எம்முடைய பெற்றோர்கள் மற்றும் இந்த உலகத்தில் எம்மோடு வாழ்ந்தவர்களுக்கும் பெற்றோர்கள் அனைவர் மீதும் என்றென்றும் உண்டாவதாக. ஃபர்லாயினான ஜும்மாவுடைய கடமையை நிறைவேற்றுவதற்காக வேண்டி அல்லாஹ்வின் அருள்கள் மீது ஆசை வைத்து அவனது அழைப்பை ஏற்று அவனுக்கு மிகவும் விருப்பமான இடத்திலே நேர காலத்தோடு ஒன்று கூடியிருக்கும் அல்லாஹ் நல்லடியார்களே, இஸ்லாமிய சகோதரர்களே, எந்த நேரத்திலும் அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள். இறையச்ச வாழ்வும் இஹ்லாஸான அமலும் தான் ஒரு மனிதனின் இம்மை மறுமை வெற்றிக்கு வழிவகுக்கும் என்ற சுபசோபனத்தோடு இன்றைய இந்த மிம்பர் மேடை நபிகளாரை பின்பற்றுவோம் என்ற தலைப்பிலே எனக்கும் உங்களுக்குமான ஒரு சில முக்கியமான விடயங்களை ஞாபகப்படுத்தலாம் என்று நினைக்கிறேன். இந்த தலைப்பு இந்த இடத்திலே தரப்படுவதற்கான காரணம், குறிப்பாக ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் கடந்த வெள்ளிக்கிழமைகளில் ஜும்மா உரைகளூடாகவும் சமூக வலைத்தளங்களூடாகவும் அதிகமாக பகிரப்பட்ட அதிகமாக கேட்கப்பட்ட ஒரு தலைப்பாக அதிகமாக ஆய்வுக்கு உட்படுத்தப்பட்டு பிரதிவாதங்கள் வாதங்களுக்கு உட்படுத்தப்பட்டு ஒரு சாரார் இந்த ரபியுல் அவ்வல் மாதம் வந்துவிட்டால் நாங்கள் அல்லாஹ்வின் தூதரின் மீதான மஹப்பத்தை நேசத்தை வெளிப்படுத்த வேண்டும், அது அவர்களை பின்பற்றுதலில் தான் இருக்க வேண்டும் என்ற அமைப்பிலே ஒரு சாரார் பேசிக் கொண்டிருக்க, இன்னும் ஒரு சாரார் இல்லை இல்லை அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுவது என்பது அவர்களை நேசிப்பது என்பது மீலாதுகள் ஊடாகவும் மௌலிதுகள் ஊடாகவும் தான் அது நடக்க வேண்டும். எது எல்லாம் அல்லாஹ்வின் தூதர் வழிகாட்டாவிட்டாலும் அவருடைய வாழ்க்கையின் நடுவாக இல்லாவிட்டாலும் சஹாபாக்களுடைய அங்கீகாரம் கிடைக்காவிட்டாலும் பரவாயில்லை, அது பிதா ஹசனா நல்ல பிதத்து தானே நன்மை தானே என்ற போக்கிலே ஒரு சிலர் சில விடயங்களை தங்களுடைய வாழ்க்கையிலே ஒரு அங்கமாக எடுத்து நடப்பதையும் பார்த்த வண்ணம் இருக்கிறோம். இதை தாண்டி ஒருபடி மேலே சென்று பார்த்தால், நான் ஒரு முஸ்லீம், நான் ஒரு இஸ்லாமியன், அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை பின்பற்றி நடக்கக்கூடிய ஒரு உண்மையான இறை விசுவாசி என்ற போர்வையில் முகமது என்று நான் பெயர் வைத்திருக்கிறேன், அப்துல்லா அல்லாஹ்வின் அடிமை என்று பெயர் வைத்திருக்கிறேன், அந்த அடிமைத்தனத்தை நான் காட்ட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை மறந்தவனாக ஒரு இஸ்லாமிய தாய்க்கும் தந்தைக்கும் பிறந்த காரணத்தால் ஒரு இஸ்லாமியர்கள் வாழக்கூடிய ஊரில் இருக்கும் காரணத்தால் முஸ்லிம்களாக நாம் எல்லாம் எங்களை அங்கீகரித்துக் கொண்டிருக்கிறோம். இதை தாண்டி இஸ்லாம் என்றால் அதனுடைய வழிமுறைகள் என்ன, அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுவது என்பது இத்திபா அவர்களை எங்களுடைய வாழ்க்கையினுடைய அணுவாக எடுத்து நடப்பது என்பது என்ன, அதன் நோக்கம் என்ன, அது எங்களுடைய வாழ்க்கையை விட்டு தவறி செல்வமாக இருந்தால் எங்களுடைய முடிவு எப்படி இருக்கும், அதே போன்று நாங்கள் ஏன் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றி நடக்க
போன்ற ஒரு சில முக்கியமான விடயங்களை எனக்கும் உங்களுக்குமாக ஞாபகப்படுத்தத்தான் இந்த தலைப்பை தந்திருப்பார் என்று நான் நம்புகிறேன். அன்புக்குரியவர்களே, முதலாவது நானும் நீங்களும் அல்லாஹ்வின் தூதரின் மீதான நேசத்தை வெளிப்படுத்த வேண்டுமாக இருந்தால் அல்லாஹ்வுடைய நேசத்தை, அல்லாஹ்வுடைய திருப்பொருத்தத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே பறைசாட்டுகிறான். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நபியே நீங்கள் மனிதர்களிடத்தில் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன் அல்லாஹ், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வுடைய நேசத்தை, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை, அல்லாஹ்வுடைய அன்பை, அல்லாஹ்வுடைய கருணையை பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள், யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், அல்லாஹ் உங்களை நேசிப்பான், வயஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான் என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல் குர்ஆனிலே சொல்லுவதை நானும் நீங்களும் பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, எனவே நானும் நீங்களும் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுவதனூடாக, அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறையில் வாழ்வதனூடாக அல்லாஹ்வுடைய நேசத்தை, அல்லாஹ்வுடைய மஹப்பத்தை, அல்லாஹ்வுடனான நெருக்கத்தை அதிகரித்துக் கொள்ள முடியும் என்ற ஒரு விடயத்தை ஆரம்பத்தில் ஆழமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுவது என்பது, அல்லாஹ்வின் தூதரின் மீதான நேசம் என்பது நானும் நீங்களும் எங்களுடைய உடம்பிலே அழுக்காக பார்க்கக்கூடிய, வெட்டிவிட்டால் வளரக்கூடிய, யாருக்குமே மதிப்பிட்டு காணக்கூடிய, அதை வெட்டுபவர்கள், அதை வெட்டக்கூடிய தொழில் செய்பவர்களை கூட கேவலமாக பார்க்க இஸ்லாம் சொல்லவில்லை என்றாலும் கூட சமூகத்தில் கீழ்த்தரமானவர்களாக பார்க்கக்கூடிய ஒரு சமூகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அதுதான் எங்களுடைய தலையில் இருக்கக்கூடிய முடி. இந்த முடியினுடைய விடயத்தில் கூட அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுவதற்கு சிந்திக்கக்கூடிய மனிதர்களாக இருந்து கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், நீங்கள் எல்லாம் உங்களுடைய தலைமுடிகளை ஒரு பக்கம் சிரைத்து விட்டு, ஒரு பக்கம் மடித்து விட்டு, மறுபக்கம் வளர்த்து விட வேண்டாம், மறுபக்கமாக அதை நீங்கள் வளரவிட வேண்டாம். இது என்னுடைய சுன்னாவுக்கு முரணானது. எனக்கு நீங்கள் மாறு செய்யக்கூடிய விடயம், என்னுடைய இளைஞர்கள் ஒரு சிலர் எடுத்துக்கொண்டால், பெக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஃபுட்பால் கால்பந்தாட்ட ஒரு வீரன் இருந்தான். அவன் மரணித்து விட்டான். ஆனாலும் கூட அவனுடைய தலைமுடியினுடைய ஒரு வடிவமாக, ஒரு அடையாளமாக ஒரு கட்டை வைத்துக் கொண்டு அந்த கட்டில் தான் நான் வெட்ட வேண்டும் என்று ஒரு சில இளைஞர்கள், ஒரு சில சிறுவர்கள், பாடசாலை செல்லும் மாணவர்கள் ஆசைப்பட்டுக் கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அவர்களுக்கு அல்லாஹ்வின் தூதரின் மீதான பின்பற்றுதல், அல்லாஹ்வின் தூதரின் மீதான நேசம் சரியாக கற்பிக்கப்படவில்லை. தாடி, இந்த தாடியை பற்றி அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் யூத கிறிஸ்தவர்களுக்கு மாறு செய்ய வேண்டுமாக இருந்தால் உங்களுடைய மீசைகளை கத்தரியுங்கள், உங்களுடைய தாடிகளை வளருங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், யாரொருவர் ஒரு சமூகத்துக்கு ஒப்பாகிறாரோ, இன்னும் ஒரு சமூகத்துடைய செயல்பாடுகளை செய்கிறாரோ அவர் சமூகத்தை சேர்ந்தவராவார், அவர் அந்த சமூகத்தையே சேர்ந்தவராவார் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுவது என்பது எங்களுடைய ஆடையினுடைய ஒழுக்கத்தில் இருக்க வேண்டும். ஆடை என்பது அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யஅதி அலன் நாஸி ஸமானுன், மக்களுக்கு மத்தியில் ஒரு நாள் வரும். அது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? இந்த உலகத்தினுடைய அழிவு நாளுக்கான அறிகுறிகளில் மிக முக்கியமான ஒரு அறிகுறியும் அதுதான் என்று அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லிவிட்டு சொன்னார்கள், நீங்கள் எல்லாம் மனிதர்களை பார்ப்பீர்கள், அவர்கள் ஆடை அணிந்திருப்பார்கள், ஆனாலும் ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள், ஆடை அணிந்தும் நிர்வாணிகளாக இருப்பார்கள். சின்ஃபானி மின் அஹ்லின் நார், பெண்களில் 2 கூட்டத்தார் நரகத்திற்கு சொந்தக்காரர்கள். அவர்களில் ஒருவரோ தங்களுடைய முடிகளை, தங்களுடைய தலையினுடைய முடிகளை உயர்த்தி கட்டிக் கொண்டதற்கு மேல் ஆடைகளை அணிந்து கொண்டு ஒட்டகத்தின் திமில்களை போன்று அவருடைய ஆடை அமைப்புகள் இருக்கும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் எனக்கும் உங்களுக்கும் எச்சரிக்கையாக சொன்னார்கள். எனவே ஆடையினுடைய ஒழுக்கங்களில் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்ற வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், லா யன்துருல்லாஹ் லா யன்துருல்லாஹு யௌமல் கியாமா இலா மன் ஜர்ர இஸாரஹு பதரா, யாரொருவர் தங்களுடைய ஆடைகளை வேண்டுமென்றே பெருமைக்காக வேண்டி கரண்டைக்கு கீழே அடிகிறாரோ அவரை நாளை மறுமையில் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் நேரெடுத்து பார்க்க மாட்டான். அல்லாஹ்வை பார்க்க வேண்டும், அல்லாஹ்வோடு பேச வேண்டும், அவனை என்னுடைய வெட்டுக்கண்களால் பார்க்க வேண்டும். நாளை மறுமையினுடைய நாளிலே, ரப்பி உன்னுடைய அடியான் நான் வந்திருக்கிறேன், யா அல்லாஹ், இதோ நான் உன்னை சந்திக்க வந்திருக்கிறேன், உன்னோடு நான் பேச வேண்டும், உன்னோடு நான் கதைக்க வேண்டும், உன்னோடு நான் அன்பையும் நேசத்தையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற உன்னதமான நோக்கத்தை அடிப்படையாக கொண்டு உலகத்தின் ஆசாபாசங்கள் அனைத்தையும் நான் கட்டுப்பட்டு வாழ்ந்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு அடியான் ஒரு ஆடையினுடைய விடயத்தில் கரண்டைக்கு கீழே ஆடை அணிந்து கொண்டு அதன் மூலமாக அல்லாஹ்வின் பார்வையை விட்டு தூரமாகிறானாக இருந்தால் இந்த ஆடை எனக்கும் உங்களுக்கும் தேவையா?
இப்போதோ ஆடைகளை கரண்டிக்கு கீழ் அணிவது குறைந்து விட்டது. காரணம், ஃபேஷன் மாறிவிட்டது. இறுக்கமான ஆடைகள், எறும்புகள் பார்த்தால் அந்த ஆடை அணிந்தவனை பார்த்து கோபிக்குமாம். காரணம், ஒரு அறிஞன் சொல்லுகிறான், எறும்புகள் ஆடை அணிந்த ஒருவரை பார்த்து கோபிக்கின்றதாம். காரணம், அந்த எறும்புகளுக்கு கூட அந்த ஆடைக்குள் நுழைந்து கொள்வதற்கு இடம் கிடையாது என்பதாக. ஒரு எறும்பு ஒருவருடைய ஆடைக்குள் நுழைந்து கொள்வதற்கு இடமற்றவனாக இறுக்கமான ஆடைகளை அணிந்து கொண்டிருப்பதை பார்க்கிறோம். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு காலத்திலே ஆண்கள் பெண்களை போன்றும் பெண்கள் ஆண்களை போன்றும் ஆடை அணிவார்கள். ஆண்கள் பெண்களை போன்றும் பெண்கள் ஆண்களை போன்றும் ஆடை அணிவார்கள். அப்படிப்பட்ட காலம்தானோ இது என்று சிந்திக்கும் அளவுக்குத்தான் இன்று முஸ்லிம் சமூகமாகிய இஸ்லாமிய உம்மத்தாகிய எங்களுடையதும் எங்களுடைய வீட்டு பெண்களுடையதும் நடைமுறைகள் இருப்பதை பார்க்கிறோம். அன்புக்குரியவர்களே, இது மட்டுமல்ல, ஒரு திருமணத்தை எடுத்துக்கொண்டால் அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், மன் இஸ்ததா மின்குமுல் பாஅத ஃபல்யதஸவ்வஜ். உங்களில் யாரெல்லாம் சக்தி பெற்றிருக்கிறாரோ, பொருளாதார ரீதியாகவும் உடல் ரீதியாகவும் யார் யாரெல்லாம் சக்தி பெற்றிருக்கிறாரோ ஃபல்யதஸவ்வஜ், அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும், அவர் திருமணம் செய்து கொள்ளட்டும். இன்னும் ஒரு இடத்திலே அந்த திருமணம் அவருடைய வாழ்க்கையில் பரக்கத்தை ஏற்படுத்தும். இதனால் தான் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், உங்களுடைய ஒரு சகோதரர் திருமணம் செய்தால் அவரது திருமணத்திற்காக வேண்டி வலிமா என்ற ஒன்றை கொடுக்கட்டும். இந்த வலிமாவுக்குள் செல்பவர்கள், திருமணத்திற்காக வேண்டி அழைக்கப்பட்டவர்கள் அவருடைய கையை கொடுத்து கைலாக கொடுத்து பாரக்கல்லாஹு லக வ பாரக்க அலைக வ ஜமஅ பைனகுமா ஃபீ கைர், அல்லாஹ் உங்களுக்கு பரக்கத்து செய்யட்டும். உங்கள் மூலமாக உருவாக்கக்கூடிய குழந்தைக்கும் அல்லாஹ் பரக்கத்து செய்யட்டும். உங்களை அல்லாஹ் வ ஜமஅ பைனகுமா ஃபில் கைர், சிறந்ததில் சேர்த்து வைக்கட்டும் என்று பிரார்த்தனையை கற்றுக் கொடுத்தார்கள். அன்புக்குரியவர்களே, திருமணங்களுக்கு செல்கிறோம், கையை கொடுக்கிறோம், பிரார்த்தனையை ஓதுகிறோம். ஆனால் அந்த பிரார்த்தனையை பெறுவதற்கு சொந்தமான திருமணங்களாக அந்த திருமணங்கள் இருக்கின்றன என்பதுதான் கேள்விக்குறி. ஒரு தந்தை 20 வருடங்கள் 22 வருடங்கள் 23 வருடங்கள் தன்னுடைய மகளை யாரும் பார்த்துவிடக் கூடாது. தங்களுடைய மகளினுடைய முகத்தை கூட யாருக்கும் காட்டிவிடக் கூடாது. முகத்தை மறைக்க முடியுமா, முகத்தை மூட முடியுமா என்பது ஒரு பக்கம் இருக்கட்டும். பாடசாலையில் படிக்கவிட்டால் அந்த பிள்ளை சீரழிந்து விடும். பாடசாலையில் படிப்பவர்கள் அனைவரும் சீரழிந்தவர்கள் அல்ல. ஆனாலும் இந்த சமூகம் அந்த பெண்ணை சீரழித்து விடும் என்பதற்காக வேண்டி மதரசாக்களிலும் இன்னொரு இடங்களிலும் புத்தி புத்தி வளர்த்து யாரும் பார்க்காத யாரும் கண்டிராத அப்படிப்பட்ட அந்த பெண்ணை மணப்பெண்ணாக அலங்கரித்து கொண்டு வந்து காலையில் வைத்தால் மாலை வரைக்கும் ஒரு கண்காட்சி பொருளாக, ஒரு ஷோகேஸ் காட்டும் பொருளாக அந்த பெண்ணை வைத்துவிட்டு திருமணம் என்று பெயர் கூறுகிறது இந்த சமூகம். ஒரு ஆண், முதுகெலும் உள்ள ஒரு ஆண், அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் ஒரு பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால் மகர் என்று சொல்லக்கூடிய அந்த கொடையை கொடுங்கள். அந்த கொடை பெண்ணால் கேட்கப்பட வேண்டும். அந்த பெண் எதை கேட்கிறாளோ அதை கொடுக்க வேண்டும். இப்போது அது அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாவை விட்டு தடம்புறம் இருக்கிறது. நான் ஒரு ஆண் மகன், நான் ஒரு ஆண் மகன், ஆண்மை என்ற கர்வத்தை வைத்துக் கொண்டு நான் அந்த பெண்ணை திருமணம் செய்வதாக இருந்தால் அந்த பெண்ணிடத்தில் கால் இருக்க வேண்டும், வீடு இருக்க வேண்டும். கௌரவ பிச்சையாக சீதனத்தை எடுப்பவர்களை பார்க்கிறோம். முதுகெலும்புள்ள ஆண்களே, அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாவை, அல்லாஹ்வின் தூதருடைய வாழ்க்கையை தான் பின்பற்றி நடக்கிறோம் என்று சொல்லக்கூடியவர்களே, நன்றாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எப்போது நீங்கள் ஒரு மணப்பெண்ணிடமிருந்து அவர்களுக்கான மனக்கொடையான மகர் என்ற கொடையை கொடுக்காமல் சீதனம் என்று சொல்லக்கூடிய கௌரவ பிச்சையை பெறுகிறீர்களோ, அதை நீங்கள் வைத்து காலம் காலம் கடத்தும் காலம் எல்லாம் உங்களுக்கு வாழ்க்கையில் பரக்கத் கிட்டாது. பரக்கல்லாஹ் என்று பெயர் சொல்வதால் பரக்கத்து கிட்டாது. அந்த திருமணம் பரக்கத்து புரிந்ததாக இருக்க வேண்டும். அந்த திருமணம் அல்லாஹ்வின் தூதருக்கு அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறையில் நடந்ததாக இருக்க வேண்டும். பெண்களை சோடித்து வைக்கிறார்கள். மாற்று மத சமூகத்திற்கு ஒப்பானவர்களாக கிறிஸ்தவ அன்பர்களை போன்று வெள்ளை ஆடை அணிவித்து பெரிய கவுன்கள், அவர்களுக்கு திடீரென்று ஒரு தேவை ஏற்பட்டால் மலசலம் கழிக்க கூட முடியாத ஒரு துப்பாக்கியகரமான நிலை, பசியோடும் பட்டினியோடு வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். தொழுகையெல்லாம் இன்னொரு பக்கம். அவர்களால் உண்டால் உணவை உண்டால் தண்ணீரை பருகினால் அவர்கள் எழும்ப வேண்டும், மனசுல கூடம் செல்ல வேண்டும், எழும்பி செல்ல முடியாது. காரணம் ஆடையினுடைய அமைப்பு. ஆடையினுடைய அமைப்பு. ஒரு தொழுகையை தொழுவதாக இருந்தால் காலையில் கொண்டு வைக்கப்பட்ட மணப்பெண்ணுக்கு லுகர் கிடையாது, அசர் கிடையாது, மகரிப் கிடையாது, இஷா கிடையாது. எப்படி வாழ்க்கையில் பரக்கத்திருக்கும்? அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாவை நடைமுறைப்படுத்தக்கூடிய பெண் என்று ஃபாத்திமா என்று பெயர் வைத்திருக்கக்கூடிய என்னுடைய பிள்ளைக்குத்தான், என்னுடைய மகளுக்குத்தான், என்னுடைய சகோதரிக்குத்தான் நான் இப்படி செய்கிறேனாக இருந்தால் எப்படி நான் நீங்களும் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றி வாழ்ந்த மனிதர்களாக இருப்போம். அன்புக்குரியவர்களே, மற்றவர்களை பார்த்து கை நட்டி பேசுகிறோம்.
இதனால் தான் சமூக வலைத்தளங்களிலே பரவலாக வந்த ஒரு விடயம், நான் பார்த்து அதிகமாக ஆச்சரியப்பட்ட ஒரு விடயம், ஒவ்வொருவரும் தங்களுக்கான பிரச்சனை என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே, தங்களுக்கான பிரச்சனை என்று சொல்லி வரக்கூடிய இடத்திலே லோயர்களாக வக்கீல்களாகவும் இன்னும் ஒருவனுக்கு என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்திலே நீதிபதிகளாகவும் மாறுகிறார்கள். அவன் என்றால் கெட்டவன் தான், நான் என்றால் எனக்கு ஒரே ஒரு பிள்ளை தானே, எனக்கு ஒரே ஒரு மகள் தான் இருக்குது, நான் அப்படித்தான் செய்ய வேண்டும் என்று அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னாவை விட்டு காலை வெளியிலே தூக்கி வைக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, அஜ்னபி மஹ்ரமி அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு பெண் மஹ்ரமான ஒரு ஆணோடு, மஹ்ரமியத்தான ஒரு ஆண் துணையோடு அல்லாமல் அவர் அதிகமான தூரங்கள் பிரயாணம் செய்ய வேண்டாம். அதே போன்று அவள் மக்காவுக்கு சென்று காபாவை வலம் வந்து அல்லாஹ்வுக்காக வேண்டிய ஹஜ் என்ற கடமையை செய்வதாக இருந்தாலும் அவளுக்கு மஹ்ரமியத் இருக்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, புத்தளத்திலிருந்து 300 கிலோமீட்டர் 350 கிலோமீட்டருக்கு அங்கால் உள்ள பல்கலைக்கழகங்களுக்கு எங்களுடைய முஸ்லிம் மாணவிகள் தன்னந்தனிமையில் செல்கிறார்கள். கண்களால் பார்த்துவிட்டு பேசுகிறோம். ஒரு நாள் இரவு நேர பயணம், கொழும்பிலிருந்து வவுனியாவை நோக்கி செல்கிறோம். புத்தளத்தில் இருந்து கொண்டு முஸ்லிம் பெண்கள் முஸ்லிம் அபாயாக்களை அணிந்து கொண்டு இஸ்லாமிய ஆடையை அணிந்து கொண்டு இரவு 12:30 மணிக்கு பஸ்ஸில் ஏறுகிறார்கள் வவுனியாவினுடைய பல்கலைக்கழகத்திற்காக வேண்டி. மஹ்ரம் கிடையாது, அவர்களுக்கு பக்கத்தில் பொறுப்பாளர்கள் கிடையாது. 2 பெண்கள் பஸ்ஸிலே சீட்டுகள் கூட கிடையாது. வவுனியா வரைக்கும் அந்த பெண்கள் தனிமையாக சென்று கொண்டிருக்கிறார்கள். இரவின் ஒளியிலே பஸ்ஸில் லைட்டுகள் எல்லாம் ஆஃப் செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களை பார்ப்பதற்கு யாரும் கிடையாது. ஆனால் அந்த பிள்ளையுடைய தந்தை நான் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்கிறேன், அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுகிறேன், என்னுடைய பிள்ளை பல்கலைக்கழகத்தில் இஸ்லாமிய கல்ச்சரை படித்துக் கொண்டிருக்கிறது என்று பேசக்கூடிய அதே தந்தையினுடைய பிள்ளைகள் தான் இஸ்லாத்திற்கு முரணாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, நீங்கள் எல்லாம் பொறுப்புதாரிகள், லேசான விடயம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், நாளை மறுமையினுடைய நாளிலே ஒரு சில மனிதர்களை பார்த்து அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பார்க்கவும் மாட்டான், பேசவும் மாட்டான், அவர்களை கணக்கெடுக்கவும் மாட்டான். அவர்களது கூட்டம் யார் தெரியுமா? அத்யூஸ். தங்களுடைய வீட்டில் தனக்கு தெரிந்தும் ஒரு பிரச்சனை நடக்கின்ற பொழுது, ஒரு அனாச்சாரம் நடக்கின்ற பொழுது அதை பார்த்து மௌனமாக அங்கீகரிக்கின்றானே, அவன்தான் அந்த யூசுஃபுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், என்னுடைய பிள்ளை மஹ்ரமியற்ற ஒரு நிலையிலே அஜ்னபியான நிலையிலே பிரயாணம் செய்கிறது அறிந்து கொண்டு எந்த தந்தை அந்த பெண்ணுடைய விடயத்தில் கவனக்குறைவாக இருக்கிறானோ அவன்தான் அந்த யூஸ். அஜ்னபி மஹ்ரமியத் என்பது இப்போது ஒருபடி மேலே சென்று விட்டது. எப்படி? முன்னொரு காலம் பஸ்ஸிலே 2 பேர் சென்றால் தான் அஜ்னபி மஹ்ரமி பார்க்க வேண்டும், ஒரு ரூமிலே 2 பேர் இருந்தால் தான் அஜ்னபி மஹ்ரமி பார்க்க வேண்டும். ஆனால் இப்போது உங்களுடைய பெண் பிள்ளை உங்களுடைய வீட்டில் இருக்கிறது, உங்களுடைய ஆண் பிள்ளை உங்களுடைய வீட்டில் இருக்கிறது. ஆனால் இருவரும் தன்னந்தனிமையிலே இருவரும் ஒன்றாக போன்களை உலா வந்து கொண்டிருக்கிறார்கள். இது அஜ்னபி மஹ்ரமி பெறப்பட வேண்டும். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுதல் என்பது ஒவ்வொரு விடயத்திலும் அச்சுட்டாக இருக்க வேண்டும். இல்லை என்றால் அல்லாஹ்வின் தூதரின் மீதான நேசத்தை பெற்றுக் கொள்ள முடியாது. அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றி அவர்களுடைய நேசத்தை பெறவில்லை என்று சொன்னால் அல்லாஹ் ஏற்கனவே சொல்லிவிட்டான், அல்லாஹ் உங்களை நேசிப்பான் என்றான். எனவே இவைகள் செய்யவில்லை என்றால் அல்லாஹ் உங்களை நேசிக்க மாட்டான். அன்புக்குரியவர்களே, கலாச்சாரம் ஒரு மனிதனுடைய கலாச்சாரத்தை எடுத்துக்கொண்டு அவருடைய கலாச்சாரத்தை அச்சுட்டாக வைத்துக் கொண்டு அணுவணுவாக ஒவ்வொரு வேலைகளையும் செய்து கொண்டிருக்கிறோம். இப்போது பார்த்தால் அவைகளை மார்க்கத்திற்குள்ள உட்புகுத்தி விட்டோம். மௌலித் என்ற ஒன்றை ஓதுகிறார்கள், படிக்கிறார்கள். இது மாற்று மதத்தினுடைய பஜனையில் இருந்து வந்ததுதான் இந்த மௌலிதுகள். ஹத்முல் குர்ஆன் என்னுடைய வாப்பா மரணித்து விட்டார், அந்த வாப்பாவுக்காக நான் குர்ஆன்களை ஓதி முடிக்கிறேன். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், இக்ராஉ, நீங்கள் அல் குர்ஆனை ஓதுங்கள், அந்த அல் குர்ஆன் உங்களுக்கு சாட்சியாக வரும். நான் ஓதினால் ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய தந்தைக்கு நன்மை போகும். என்பதற்குரியவர்களே, நான் ஒரு மதரசாவுக்கு சென்று 40 மாணவர்களை அழைத்து வந்து 40 பேருடைய கையிலும் குர்ஆனை கொடுத்து வீட்டிலே உட்கார வைத்து 40 பேரும் அரை மணி நேரத்திற்குள் 30 ஜுஸ்களையும் ஓதி முடிப்பார்களாக இருந்தால் சுப்ஹானல்லாஹ். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு குறைந்தது 3 நாட்களுக்குள் ஒரு குர்ஆனை ஓதி முடியுங்கள் என்று சொன்னார்கள். அதை தாண்டி 30 நிமிடங்களுக்குள் அல் குர்ஆனை ஓதி முடித்து விட்டு சொல்கிறோம், இதோ நான் 10,000 ரூபாயை செலவழித்து 40-30 ஜுஸ்களை தந்தைக்காக ஓதி முடித்து விட்டேன் என்று 10ஆம் கட்டம் 40ஆம் கட்டம் 50ஆம் கட்டம் என்று ஓதுபவர்களே,
ஒரு விடயத்தை ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். எங்களுடைய மாற்று மத அன்பர்கள் எப்படி ஒருவர் மரணித்து விட்டால் அவர் மரணித்தவரை சுடுகாட்டிலே கொண்டு சென்று அவர்களை எரித்ததன் பின்பு அவருடைய சாம்பல்களை கையிலே எடுத்து வந்து கடலிலோ ஆற்றிலோ கரைத்து விட்டு அவர்களுக்காக வேண்டி திரி குளிக்கிறோம் என்ற பெயரிலே 10வது நாளும் 40வது நாளும் வருடக்கணக்கிலும் அவர்கள் செய்கிறார்களோ அந்த கலாச்சாரத்தின் அச்சொட்டாக வந்ததுதான் இஸ்லாமிய உம்மத்தின் ஹத்தமுல் குர்ஆன் என்ற கத்தம் என்பதை நானும் நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் அல் குர்ஆனை ஓதினால் என்னுடைய தந்தைக்கு அல் குர்ஆனுடைய நன்மைகள் செல்லும் என்பதில் எந்த சந்தேகமும் கிடையாது. ஆனால் நான் 40 மாணவர்களை அழைத்து வந்து 30 குர்ஆன்களை கொடுத்து அதே மணி நேரத்துக்குள் ஓதி முடிக்கிறேனாக இருந்தால் அந்த நன்மை தந்தைக்கு போகும் என்பதற்கு என்ன உத்தரவாதம்? யார் உத்தரவாதம் அளித்தது? எனவே அன்புக்குரியவர்களே, கலாச்சாரங்கள் என்பது இஸ்லாமிய கலாச்சாரத்தை போன்றோ இந்த உலகத்தில் எந்த கலாச்சாரமும் கிடையாது. எங்களுடைய அண்டை நாடு இந்தியாவினுடைய மிகப்பெரும் தலைவர் மகாத்மா காந்தி என்ற தலைவர். இந்த மகாத்மா காந்தி அன்றைய காலத்திலே இந்தியாவிலிருந்து வெளிநாடுகளுக்கு சென்று பல்கலைக்கழகங்களில் கற்பதாக இருந்தால் அரசியல் ரீதியாக பரம்பரை ரீதியாக வந்தவர்கள் தான் அவர்கள் சென்று கற்க முடியும், பணபலம் இருக்க வேண்டும். மகாத்மா காந்தியும் அப்படிப்பட்ட ஒருவர் தான். இஸ்லாத்திற்குள் இல்லாவிட்டாலும் கூட பல்கலைக்கழகங்களில் கற்றுக்கொள்ள வேண்டும் என்பதற்காக வேண்டி அனைத்தையும் துறந்தவராக லண்டனினுடைய பல்கலைக்கழகத்தை நோக்கி செல்கிறார். பாடங்களை படிக்கிறார், அனைத்தையும் வாசிக்கிறார். கடைசியில் அவருடைய கையிலே அல் குர்ஆனும் கிடைக்கிறது, ஹதீஸ்களும் கிடைக்கிறது. அனைத்தையும் படித்துவிட்டு மீண்டும் இந்தியாவுக்குள் வருகிறார். அனைத்து ஆடைகளையும் களைகிறார். இரண்டு வெள்ளை ஆடைகள், நான் இந்தியாவை தூக்கி நிறுத்தப் போகிறேன் என்று கங்கணம் கட்டுகிறார் இந்தியாவின் தேசிய தலைவர் மகாத்மா காந்தி. அந்த தேசிய தலைவர் பேசும்பொழுது சொல்கிறார், இந்த இந்தியா என்ற வல்லரசு மிக பெரும், இந்தியா என்ற நாடு மிக பெரும் ஒரு வல்லரசாக அமையப்பெற வேண்டுமாக இருந்தால் இந்த உலகத்திலே எந்த முகம்மது இஸ்லாமிய கலாச்சாரத்தை அறிமுகப்படுத்தினாரோ அந்த கலாச்சாரம் இந்தியாவுக்குள் ஊடுருவப்பட வேண்டும். இந்த இந்தியாவிலே எந்த உமர் மக்கா நகரத்திலும் மதீனா நகரத்திலும் வீரமான ஆட்சியை நிலைநாட்டினார்களோ அப்படிப்பட்ட ஆட்சி மீண்டும் இந்த இந்தியாவுக்குள் வர வேண்டும். உமர் இந்தியாவை ஆட்சி செய்தால் நீதிமிக்க ஆட்சியாக வரும் என்று அந்த மகாத்மா காந்தி இஸ்லாமிய கலாச்சாரத்தின் பிரதிபலனை பற்றி பேசினார். ஆனால் நானும் நீங்களும் ஏனைய சகோதர மதத்தினுடைய கலாச்சாரங்களை வைத்துக் கொண்டு இதோ இருக்கிறது கலாச்சாரம், அந்த கலாச்சாரங்களை தான் நாங்கள் பின்பற்றப் போகிறோம், அந்த கலாச்சாரங்களுடைய வழிமுறைகள் தான் நாங்கள் இருக்க போகிறோம் என்று அதை என்னுடைய வாழ்க்கையினுடைய அச்சொட்டாக பயன்படுத்திக் கொண்டிருக்கிறோம். அல்லாஹ் தஆலா அல் குர்ஆனிலே சொல்கிறான், லக்கத் கான லக்கும் ஃபீ ரசூலில்லாஹி உஸ்வத்துன் ஹஸனா, நிச்சயமாக உங்களுக்கெல்லாம் உங்களுடைய தூதரிடத்தில் தான் முன்மாதிரி இருக்கிறது. அந்த முன்மாதிரியை விட்டு நீங்கள் வேறு எங்கும் போய்விடக் கூடாது. மன் தஷப்பஹ பிகௌமின் ஃபஹுவ மின்ஹும், இன்னும் ஒரு சமூகத்திற்கு நீங்கள் ஒப்பாகினால் நீங்கள் அந்த சமூகத்தை சேர்ந்தவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஒரு நாள் வரும், அது எப்படிப்பட்ட நாள் தெரியுமா? ஒரு முஸ்லிம் இன்னும் ஒரு மாற்று மதத்தவனை, இன்னும் ஒரு யூதனை, இன்னும் ஒரு நஸ்ரானியை முலமாக சான்சானாக இஞ்சாக அவன் பின்பற்றிக் கொண்டே இருப்பான். எதுவரை தெரியுமா? அவன் ஒரு உடும்பு பொந்துக்குள் நுழைந்தாலும் இவனும் அந்த உடும்பு பொந்துக்குள் நுழைவான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்களாக இருந்தால் அதுதான் இன்றைய காலம் என்று சிந்திக்கும் அளவுக்குத்தான் எங்களுடைய வாழ்க்கையினுடைய நடவடிக்கைகள் இருப்பதை பார்க்கிற அன்புக்குரியவர்களே. வியாபாரம் ஒரு காலம் இருந்தது. முஸ்லிம்கள் இஸ்லாமியர்கள் என்றால் வியாபாரத்தில் பேர் போனவர்கள். இலங்கை திருநாட்டிற்குள் இஸ்லாம் என்பது ஏகத்துவத்தாலோ நபிமார்களாலோ அல்லது யாரோ ஒருவர் இஸ்லாத்தை போதிக்க வேண்டும் என்று இஸ்லாம் என்பது இலங்கை நாட்டுக்குள் வரவில்லை. ஏனைய ரோம் பாரசீக நாடுகளாக இருந்தாலும் சரி, எத்தியோப்பியா போன்ற, பிரான்ஸ் போன்ற, சைனா போன்ற எத்தனை நாடுகளுக்குள்ளும் இஸ்லாமிய அழைப்பாளர்கள் சென்றுதான் இஸ்லாத்தை துளிவிட்டார்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. மாற்றமாக இஸ்லாமிய வியாபாரிகள், மக்கத்து குறைஷி காபிர்களாக இருந்தவர்கள் இஸ்லாத்திற்குள் நுழைந்ததன் பின்னால் வியாபார பொருட்களை, வணிக பொருட்களை கைகளிலே தூக்கி தோள்களிலே சுமந்த வண்ணம் உலகத்தின் பல பாகங்களுக்கும் சென்றார்கள். அதன் பிரதிபலன்தான் இஸ்லாமிய மார்க்கம் ஒவ்வொரு இடங்களிலும் துளிவிட்டது. அன்புக்குரியவர்களே, இப்படி துளிவிடப்பட்ட இஸ்லாமிய மார்க்கத்தில் இருக்கக்கூடிய நானும் நீங்களும் வியாபாரிகளாக இருந்து கொண்டிருக்கிறோம். இப்போது இஸ்லாமிய சமூகம் வியாபார சமூகம். இந்த வியாபாரிகளாக இருக்கக்கூடிய இஸ்லாமிய சமூகத்தில் இப்போது நாணயம் கிடையாது.
நம்பிக்கை கிடையாது. மாற்று மதத்தினுடைய ஒரு கடையில் சென்று ஒரு செக்கை எடுத்தால் பயப்படாமல் இருக்கிறான். காரணம், அவன் சொன்ன இடத்துக்கு செக்கை போடுவான். அதே மனிதன் தான் ஒரு இஸ்லாமிய கடைக்கு சென்றால், இல்லை இல்லை இவருடைய கடையில் நீங்கள் செக் எடுக்க வேண்டாம், அவர் சொன்ன திகதியில் போடவே மாட்டார் என்று முஸ்லிம்களுக்கு முத்திரை குத்துகிறார் ஒரு மாற்று மருத்துவர். ஒரு காலம் முஸ்லிம்களுடைய கடையில் வாங்கக்கூடிய பொருட்களை மீண்டும் எடுத்து பார்ப்பது கிடையாது, அதற்கான அங்கீகார இலக்கங்களை பார்ப்பது கிடையாது. இப்போது ஒரு முஸ்லிமுடைய கடையா, அதை நிறுத்து பார்க்க வேண்டும், பொருள் சுத்தமானதா என்று பார்க்க வேண்டும் என்று ஒவ்வொரு முஸ்லிம்களையும் ஒரு சில முஸ்லிம் வியாபாரிகள் செய்யக்கூடிய துர்க்குணங்களால் ஒட்டுமொத்த முஸ்லிம்களுக்கு முத்திரை குத்துகிறார்கள். காரணம், அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறையை பின்பற்றவில்லை. அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு நாள் சந்தை பக்கம் செய்தார்கள். மழை பெய்து விட்ட ஒரு நேரம் ஒரு தானிய பைக்குள் அல்லாஹ்வுடைய தூதர் கையை விட்டு பார்க்கிறார்கள். உள்ளே ஈரமாக இருக்கிறது, வெளியே காய்ந்திருக்கிறது. சஹாபாக்களை பார்த்து கேட்டவுடனே அந்த நபித்தோடு சொல்கிறார், யா ரசூலல்லாஹ், அது மழையில் நனைந்து விட்டது, அதை வெளியிலே வைத்தால் விற்பனை செய்ய முடியாது, எனவே உள்ளே வைத்து சிறந்ததை மேலே வைத்திருக்கிறேன் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் எமக்கு மாறு செய்கிறானோ, யார் ஒருவன் எமக்கு மாற்றமாக நடக்கிறானோ, அவன் எம்மை சார்ந்தவன் அல்ல, அவன் எம்மை சார்ந்தவன் அல்ல. உண்மையை உறக்கச் சொல்லி வில்லுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வியாபாரிகளுக்கு கற்றுக் கொடுத்தார்கள். அந்த வியாபாரத்தை நானும் நீங்களும் பின்பற்றுகிறோமா? அந்த அடிப்படையில் தான் நானும் நீங்களும் வியாபாரங்களை செய்து கொண்டிருக்கிறோமா? சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, ஒரு நாட்டுக்கென்று ஒரு சட்டம் இருக்கும், ஒரு நாட்டுக்கென்று ஒரு யாப் இருக்கும். அந்த நாட்டின் சட்ட திட்டங்களுக்கும் யாப்புக்கும் ஏற்பதால் நானும் நீங்களும் வாழ வேண்டும். இலங்கை நாட்டினுடைய சட்ட யாப்பின் பிரகாரம் டிராபிக் போலீசாரால் வாகன பரிசோதனை செய்யப்பட்டு அதற்கான லைசன்ஸ் எடுக்கப்பட வேண்டும் என்றிருந்தால் கட்டாயம் எடுக்கத்தான் வேண்டும். இலங்கை, இந்தியா போன்ற நாடுகளிலே இடப்பக்கமாகத்தான் செல்ல வேண்டும். அதுதான் செல்வோருக்கான வழி, வலப்பக்கம் வருவோருக்கான வழி என்று அங்கீகரித்திருந்தால் அதை செய்யத்தான் வேண்டும். இல்லை இல்லை, நான் சவுதியிலும் துபாயிலும் வாகனம் ஓடியவன், அங்கு வலப்பக்கம்தான் திசை, எனவே நான் இலங்கையிலும் வலப்பக்கமாகத்தான் ஓடுவேன் என்று சொன்னால் அவன் நாட்டுக்கு முன்னால் சட்டத்தை பின்பற்றாதவனாக போலீசாரினால் அவன் தண்டிக்கப்பட்டு அவனுக்கான நஷ்ட ஈடு பணம் எப்படி அறவிடப்படுமோ? இஸ்லாமிய மார்க்கம் என்பது அல்லாஹ்வால் கட்டப்பட்ட வீடு. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அல்லாஹ் கட்டிய வீடு, அல்லாஹ் கட்டிய வீட்டிலே ஒவ்வொரு நபிமார்களும் ஒவ்வொரு கற்களாக அழைத்துக் கொண்டே வந்தார்கள். இறுதியிலே ஒரே ஒரு கல் மாத்திரம் மிஞ்சிக் கொண்டே இருந்தது. இதோ முகம்மதாகிய நான் வந்திருக்கிறேன், நான் தான் அந்த கல்லை வைத்து நான் பூர்ணப்படுத்தி விட்டேன். தரத்துக்கும் அலல் பைலா, உங்களை நான் வெண்மையான ஒரு மார்க்கத்தில் விட்டு செல்கிறேன். அதனுடைய இரவு இருக்கிறது, அந்த இரவு கூட பகல் போன்று வெண்மையானது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இஸ்லாமிய மார்க்கத்தை பற்றி சொன்னார்கள். இது அல்லாஹ்வால் கட்டப்பட்ட வீடு. அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வின் தூதரால் பரிணாமிக்கப்பட்ட வீடு. உங்களுடைய வீடுகளுக்கு நீங்கள் பயனளிக்க முடியும், உங்களுடைய வீட்டை நீங்கள் அலங்காரம் செய்ய முடியும். அல்லாஹ்வுடைய வீட்டை அலங்காரம் செய்வதற்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது, யாருக்கும் எந்த விதமான அனுமதியும் கிடையாது என்பதை நானும் நீங்களும் ஆழமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் ஒட்டுமொத்தமான மனிதர்களை விட, என்னுடைய மனைவியை விட, என்னுடைய பிள்ளைகளை விட, என்னுடைய சொத்துக்களை விட, என்னுடைய சுகங்களை விட நான் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்க வேண்டும். இந்த நேசம் எனக்கு வருமாக இருந்தால் தானாக அல்லாஹ்வின் தூதரை நானும் நீங்களை பின்பற்றுவோம். அன்புக்குரியவர்களே, அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், ஐலா யுமினு அஹதுக்கும் ஹத்தா யகூன அஹப்ப இலைஹி மின் வாலிதிஹி வ வலதிஹி வன் நாஸி அஜ்மஈன். ஒரு மனிதன் உண்மையான ஈமானை சுவாசிக்க வேண்டுமாக இருந்தால், உண்மையான ஈமானை அவன் ருசிக்க வேண்டுமாக இருந்தால், அவன் இந்த உலகத்தில் தன்னை விட, தன்னுடைய மனைவியை விட, தன்னுடைய பிள்ளைகளை விட, தன்னுடைய பொருளாதாரத்தை விட, தன்னுடைய உயிரை விட அவன் அல்லாஹ்வின் தூதரை நேசிக்க வேண்டும் என்று அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் அல்லாஹ்வின் தூதரை நேசித்தவர்களாக வாழ்வோமாக இருந்தால் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றி வாழ முடியும் என்பதிலே எந்த அச்சமும் கிடையாது. அன்புக்குரியவர்களே, இஸ்லாமிய மார்க்கத்துக்குள் அல்லாஹ்வின் தூதர் எதையெல்லாம் கற்றுத் தந்தார்களோ அதை தவிர வேறு எதுவுமே மார்க்கம் கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், மன் அஹ்தஸ ஃபீ அம்ரினா ஹாதா மா லைஸ ஃபீஹி ஃபஹுவ ரத்து. யார் ஒருவர் இஸ்லாமிய மார்க்கத்திற்குள் இல்லாத ஒரு விடயத்தை அஹ்தஸ
புதிதாக உண்டு பண்ணுகிறாரோ அவர் எம்மை சார்ந்தவர் அல்ல. அந்த விடயம் எங்களுடைய மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட மாட்டாது. அது அவருடைய கையிலே திருப்பி கொடுக்கப்பட்டுவிடும் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருப்பதை பார்க்கிறோம். எனவே அன்புக்குரியவர்களே, இந்த உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்திலே நானும் நீங்களும் அச்சொட்டாக அணுவணுவாக ஒவ்வொரு விடயத்திலும் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றி நடக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இந்த உலகத்தில் நானும் நீங்களும் பின்பற்றி நடக்காவிட்டால் அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் எச்சரிக்கையோடு பேசுகிறான். என்ன எச்சரிக்கை தெரியுமா? யௌம யஅபுல் ஸாலிமு அலா யதைஹி யகூலு யா லைதனி அத்தகது மஅ ரசூலி சபீலா. நாளை மறுமையுடைய நாளிலே மனிதர்கள் ஒரு சிலரை பார்ப்பீர்கள். அவர்கள் இருப்பார்கள் யஅபுல் ஸாலிம், அநியாயம் இழைக்கப்பட்டவர்களாக, அலா யதைஹி, தங்களுடைய கைகளை பார்த்து சொல்வார்கள், நாங்கள் அநியாயம் இழைக்கப்பட்டு விட்டோம். யகூலு யா லைதனி, எனக்கு வந்த கேடு இத்தகது மஅ ரசூலி சபீலா. நாங்கள் அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறையை பின்பற்றி இருக்க கூடாதா? அல்லாஹ்வின் தூதரை நாங்கள் பின்பற்றி நடந்திருக்க கூடாதா? யா வைலதா யா லைதனி, யா அல்லாஹ், எனக்கு ஏற்பட்ட நேசமே, எனக்கு ஏற்பட்ட நாசமே, எனக்கு ஏற்பட்ட வேதனையே, லம் அத்தகது ஃபுலானன் ஹலீலா. இதோ அல்லாஹ்வின் தூதரோடு சிறந்த ஒரு மனிதன் இருக்கிறானே, அவனை நான் நண்பனாக ஏற்றிருக்க கூடாதா? அவனை நான் என்னுடைய தோழனாக ஏற்றிருக்க கூடாதா? இதோ இப்படி இருக்கிறானே, அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றி நடக்காதவன், இவனுடைய நட்பை, இவனுடைய நேசத்தை நான் முடித்திருக்க கூடாதா? இல்லாமல் ஆக்க கூடாதா என்று ஒவ்வொரு அடியானும் அல்லாஹ்வை பார்த்து நாளை மறுமையுடைய நாளிலே மறுமையுடைய சங்கிதானத்தில் இருந்து கொண்டு அல்லாஹ்வை பார்த்து கெஞ்சுவானாம், கதறுவானாம். யாருக்கும் எந்த பதிலும் கொடுக்கப்படாது என்று சொன்னார்கள். எனவே அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் இந்த உலகத்திலே அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றி நடக்காவிட்டால் இதுதான் கை சேதம் என்பதை நானும் நீங்களும் புரிந்து கொள்ள வேண்டும். ஒரு அமலை செய்வதாக இருந்தால் அது நல்லதுதானே என்று செய்துவிட முடியாது. அன்புக்குரியவர்களே, நான் தொழுகிறேன், நன்மைக்காகத்தானே தொழுகிறேன், நான் துஆ கேட்கிறேன், நான் துஆ ஓதுகிறேன், நன்மைக்குத்தானே ஓதுகிறேன் என்று யாருக்கும் சொல்ல முடியாது. இந்த வெள்ளிக்கிழமை சுபஹ் தொழுகை எழுந்து விட்டேன், கடைகள் எல்லாம் மூடப்பட்டுள்ளது, தூக்கமும் கலைஞ்சு விட்டது. எனவே இமாம் 2 ரக்காத்துக்கள் தான் தொழுகிறார், எனக்கு தூக்கம் கலைந்து விட்டது. எனவே நான் மேலதிகமாக 4 ரக்காத்துக்களை சேர்த்து தொழுது 6 ரக்காத்துக்கள் தொழுதால் நன்மைதானே, தொழுகைதானே என்று நானும் நீங்களும் தொழுதுவிட முடியாது. அன்புக்குரியவர்களே, நானும் நீங்களும் தொழுதுவிட முடியாது. நான் துஆ கேட்டால் அல்லாஹ்விடத்தில் தமிழில் தானே துஆ கேட்கிறேன். இமாம் இருக்கிறார், அவர் துஆ கேட்கட்டும், அரபியிலே துஆ கேட்கட்டும், அதுக்கு நான் ஆமீன் சொல்கிறேன் என்று கிளிப்புள்ளை தௌபாக்களையோ துஆக்களையோ செய்துவிட முடியாது. காரணம், இதை அல்லாஹ்வுடைய தூதர் கற்றுத்தந்தார்களோ அதைத்தான் நானும் நீங்களும் செய்ய வேண்டும். நன்மை என்பதற்காக செய்ய முடியாது. அன்புக்குரியவர்களே, எனவே நாங்கள் எல்லாம் தொழுதால் தீமையா, நாங்கள் எல்லாம் துஆ ஓதினால் தீமையா என்று எங்களை பார்த்து கேட்கக்கூடிய அன்பர்களே, உங்களை அழைத்து சொல்கிறோம், நீங்கள் சுபஹ் தொழுகை தொழுவதால் தீமை கிடையாது. நீங்கள் தொழுகையினுடைய அவுராத்துக்களை ஓதினால் தீமை கிடையாது. நன்மை கிட்டும், நன்மை கிடைக்கும், அல்லாஹ்விடத்தில் தரஜாக்கள் கிடைக்கும். ஆனால் எந்த துஆவை அல்லாஹ்வின் தூதர் ஓத வேண்டாம் என்று சொன்னார்களோ அந்த துஆவை தான் வேண்டாம் என்று சொல்கிறோம். இமாம் துஆ ஓத மாமூம்கள் ஆமீன் சொல்வதுதான் அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறையாக இருந்தால் அந்த துஆக்களை விட இன்னும் அதிகமான துஆக்களை மனனம் செய்வது ஓதுவதற்கு தயாராக நாங்கள் இருக்கிறோம். தொழுகை ரமலான் காலத்திலும் ரமலான் அல்லாத காலத்திலும் 11 ரக்காத்துக்களை அல்லது 13 ரக்காத்துக்களை தாண்டி ஒரு ரக்காத்தே அல்லாஹ்வுடைய தூதர் தொழவில்லை என்ற நபிமொழியை வைத்துக் கொண்டு நாங்கள் தொழுகிறோம். தொழுகைக்கான கஞ்சர்கள் அல்ல, தொழத் தெரியாதவர்கள் அல்ல, முழு குர்ஆனையும் மனனம் செய்த ஹாஃபிஸ்களை உருவாக்கி கொண்டிருப்பவர்கள் நாங்கள். அந்த தொழுகைகளை விட 20 ரக்காத்துக்கள், ஏன் 30 ரக்காத்துக்கள் அல்லாஹ்வின் தூதரால் அங்கீகரிக்கப்பட்டிருந்தால் அத்தனை ரக்காத்துக்களையும் நின்று நிதானித்து தொழுவதற்கான சக்தியையும் வல்லமையும் ஏகவல்ல அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எங்களுக்கு தந்திருக்கிறான். நாங்கள் தொழுதிருப்போம். ஆனால் அல்லாஹ்வின் தூதருடைய சுன்னா அது கிடையாது. அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுவது என்பது அது கிடையாது. எனவேதான் நாங்கள் இதுவெல்லாம் பிதஅத்துக்கள் என்று சொல்கிறோம், இது எல்லாம் பிழை என்று சொல்கிறோம். நீங்கள் எல்லாம் வஹாபிகள், நீங்கள் எல்லாம் தௌஹீதுக்காரர்கள், நீங்கள் எல்லாம் எங்களுக்கு மாறு செய்பவர்கள் என்று சொல்கிறீர்களே. ஒரு விடயத்தை ஆழமாக ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். நீங்கள் எதை சொன்னாலும் எங்களுக்கு எந்த கவலையும் கிடையாது. எதை அல்லாஹ்வும் அவருடைய தூதரும் ஏற்று நடக்க சொன்னார்களோ, எதை பின்பற்றி நடக்க சொன்னார்களோ அதுதான் நாங்கள் பின்பற்றி நடக்கின்ற வழி. அதுக்கு மாற்றமாக நாங்கள் செய்கிறோமாக இருந்தால் தைரியமாக வந்து எங்களிடத்தில் சொல்லுங்கள். நாங்கள் செய்யக்கூடிய விடயம் பிழை என்று சொன்னால் அதை நாங்கள் உங்களுக்கு முன்னால் ஒப்புக்கொண்டவர்களாக தௌபா செய்து எங்களை மாற்றிக்கொள்ள நாங்கள் தயாராக இருக்கிறோம். எனவே அல்லாஹ்வின் தூதருடைய விடயத்தை புறந்தள்ளிவிட்டு நன்மைதானே தொழுகைதானே என்று யாருக்கும் அங்கீகாரம் கொடுக்க முடியாது. அன்புக்குரியவர்களே, நிறைய வரலாறுகள் இருக்கிறது.
சுருக்கமாக சொல்லிக்கொண்டே செல்கிறேன். ஒரு ஹதீஸ் கிடைத்து விட்டால், ஒரு நபிமொழி கிடைத்து விட்டால் அது சஹீஹானதா, அது ஏற்றுக்கொள்ளப்பட்டதா, அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறைகள் வந்ததா, அல்லாஹ்வின் தூதர் சொன்ன ஒரு விடயம் தானே என்பதை பார்க்க வேண்டும். அன்புக்குரியவர்களே, கடந்த ஒரு சில நாட்களுக்கு முன்னால் வாட்ஸ்அப்பில் ஒரு ஸ்டேட்டஸாக பார்த்தேன். யாரிடத்திலே தொலைபேசிகளுக்கு இந்த செய்தி கிடைக்கிறதோ அச்செய்தி 24 பேருக்கு நீங்கள் ஃபார்வர்ட் செய்ய வேண்டும். அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் கனவில் பார்க்க முடியும், அல்லாஹ்வின் தூதரை நீங்கள் கனவில் பார்க்க முடியும். இச்செய்தியை நீங்கள் கணக்கெடுக்காமல் அழித்து விட்டால் அவருக்கு 14 நாட்களுக்குள் நஷ்டம் கிடைக்கப்படும். அல்லாஹ் அக்பர். அன்புக்குரியவர்களே, நான் ஒருவரை கனவில் காண்கிறேன். அவருடைய தந்தை, என்னுடைய தந்தை உண்மையிலேயே மரணித்து விட்டார். நான் கனவு காண்கிறேன் என்னுடைய வாப்பாவை. நான் உம்மாவிடத்தில் சொல்லுவேன், உம்மா நான் கனவு கண்டேன், என்னுடைய வாப்பா வந்தாங்க. காரணம், என்னுடைய வாப்பா எனக்கு தெரியும். நீங்கள் கனவு காண்கிறீர்கள், உங்களுடைய உறவினர்களை கனவு காண்கிறீர்கள், நீங்கள் சொல்ல முடியும் அல்லாஹ்வின் தூதரை உண்மையிலேயே கனவு கண்டாலும் கூட யாரும் காண முடியாது. கனவு கண்டாலும் கூட அவர்தான் அல்லாஹ்வின் தூதர் என்று உங்களுக்கு எப்படி தெரியும்? யார் சொன்னது? எனவே அன்புக்குரியவர்களே, இப்படிப்பட்ட கட்டுக்கதைகளை, கப்சாக்களை விட்டுவிட்டு எதை அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றி நடக்க சொன்னார்களோ அதை பின்பற்றி நடக்க வேண்டும். அதுதான் இத்திபாஉர் ரசூல், அதுதான் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றி நடப்பது. வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்களில் வரும் செயல்கள் அல்ல ஹதீஸ், அதுவல்ல நபிமொழி. எதை அல்லாஹ்வின் தூதர் நாவியால் சொன்னார்களோ, எதை தங்களுடைய அங்கீகாரத்தால் வெளிப்படுத்தினார்களோ, எதை தங்களுடைய செயல்களால் செய்து காட்டினார்களோ அதுதான் நபிமொழி. அதை நானும் நீங்கள் பின்பற்றி நடக்க வேண்டும். எனவே அன்புக்குரியவர்களே, ஒரு சிலர் இருந்து கொண்டு அவர்கள் சொல்கிறார்கள், அதாவது அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யார் ஒருவர் மன் கதிப அலைய முத்தஅம்மிதன், வேண்டுமென்றே என் மீது பொய் உரைக்கிறாரோ ஃபல்யதபவ்வ மக்அதஹு மினன் நார். சிலருக்கு தெரியும் நாங்கள் சொல்வது பொய் என்று, சிலருக்கு தெரியும் நாங்கள் சொல்வது பொய், நாங்கள் செய்வது பிழை என்று. இருந்தாலும் தன்மான சிக்கல், என்னுடைய ஈகோ இடம் கொடுக்காது விட்டு வருவதற்கு அன்புக்குரியவர்களே, இந்த நபிமொழி உங்களுக்கு எல்லாம் சமர்ப்பணமாகட்டும். அல்லாஹ்வின் தூதர் சொன்னார்கள், அவன் அவருடைய தங்குமிடத்தை நரகத்தில் ஆக்கிக் கொள்ளட்டும். அன்புக்குரியவர்களே, வேண்டுமென்றே பொய் உரைத்தால் தங்குமிடம் நரகம் என்பதை நானும் நீங்களும் ஆழமாக ஞாபகம் வைத்துக் கொள்ள வேண்டும். சிலர் சொல்கிறார்கள், இமாம்களைத்தான் நாங்கள் பின்பற்றுகிறோம், இமாம்களுடைய வழிமுறையில் தான் இருக்கிறோம். அன்புக்குரியவர்களே, மதுஹபுடைய இமாம்கள், இமாம் ஷாஃபிஈ உட்பட ஒரு சொன்ன விடயம் என்ன தெரியுமா? இதா ஸஹல் ஹதீஸ் ஃபஹுவ மதுஹபி. நான் ஒரு விடயத்தை சொல்லி அந்த விடயத்தை தாண்டி ஒரு நபிமொழிதான் சரியாக இருக்கமாக இருந்தால் அதுதான் என்னுடைய மதுஹப், அதுதான் என்னுடைய வழிமுறை என்று அவர்கள் சொல்லிவிட்டு மறைத்து விட்டார்கள். அவருடைய பேரிலே, அவர்களுடைய பேரை வைத்துக் கொண்டு நீங்கள் கலங்கம் ஏற்படுத்த வேண்டாம். அன்புக்குரியவர்களே, இறுதியாக அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுவது என்பது, அல்லாஹ்வின் தூதரின் நேசத்தை வெளிப்படுத்துவது என்பது மீலாதுகள் என்றுதான் நாம் எல்லாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். அது கூடுமா கூடாது அதெல்லாம் ஒரு புறம் இருக்கட்டும், அதெல்லாம் சென்ற ஜுமாக்களில் பேசியிருப்பார்கள், நேரமும் கிடையாது. எத்தனையோ மீலாது விழாக்கள் கொண்டாடப்பட்ட பள்ளிவாசல்களில் மீலாது விழா முடிந்து 2-3 நாட்களில் வந்த கிரகண தொழுகை தொழப்படவில்லை. அல்லாஹ்வின் தூதரால் வழிகாட்டப்படாத, அல்லாஹ்வின் தூதரால் அங்கீகரிக்கப்படாத, அல்லாஹ்வின் தூதரை தன்னுடைய உயிரை விட மேலாக நேசித்த சகாபாக்கள் செய்யாத அந்த மீலாதை கொண்டாடிய பல்வேறுபட்ட பள்ளிவாசல்களில் அல்லாஹ்வின் தூதர் தொழுத, அல்லாஹ்வின் தூதருடைய சகாபாக்கள் தொழுத, அல்லாஹ்வின் தூதர் அஸ்ஸலாத்துல் ஜாமி தொழுகைக்காக வாருங்கள் என்று அழைத்து தொழப்பட்ட கிரகண தொழுகை தொழப்படவில்லை. இந்த பள்ளிவாசலில் மீலாது விழா கொண்டாடப்படவில்லை, ஆனால் கிரகண தொழுகை தொழப்பட்டிருக்கும். காரணம், நாங்கள் வஹாபிகள், நீங்கள் எல்லாம் முத்திரை குத்திய தௌஹீத்காரர்கள். நாங்கள் அல்லாஹ்வின் தூதர் எதை செய்ய வேண்டாம் என்று சொன்னார்களோ அதை செய்ய மாட்டோம். எதை செய்ய சொன்னார்களோ அது இரவு 12 மணி அல்ல, இரவு 4 மணியாக இருந்தாலும் அதை செய்வதற்கு நாங்கள் தயார். இதைத்தான் நாங்கள் உங்களுக்கு சொல்கிறோம், இதைத்தான் நாங்கள் உங்களுக்கு கற்றுத்தந்து கொண்டே இருக்கிறோம். இல்லை இல்லை, நீங்கள் செய்வது பிழை என்றால் தைரியமாக வந்து சொல்லுங்கள், அதை ஏற்றெடுப்பதற்கு நாங்கள் தயார். அன்புக்குரியவர்களே, இப்படியாக நானும் நீங்களும் அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுதல் என்பது ஒவ்வொரு விடயத்திலும் முன்மாதிரி மிக்கவர்களாக, ஒவ்வொரு விடயத்திலும் எடுத்துரைக்கக்கூடியதாக இருக்க வேண்டும். இல்லாமல் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் என்னையும் உங்களையும் பொருந்திக் கொள்வானாக. الحمد لله رب العالمين حمدا كثيرا كما امر اشهد ان لا اله الا الله واشهد ان محمدا عبده ورسوله. அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே,
அதாவது நானும் நீங்களும் அல்லாஹ்வின் தூதரின் மீதான நேசத்தை வெளிப்படுத்துவது என்பது அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றுவதனூடாகத்தான் இருக்க வேண்டும் என்ற ஒரு விடயத்தை தான் மிகச் சுருக்கமாக இந்த குறுகிய நேரத்தில் உங்களுக்கு முன்னால் சொல்லிக்கொண்டே வந்தேன். மிக சுருக்கமான நேரம், மிக சுருக்கமாக இரத்தின சுருக்கமாகத்தான், வரலாறுகளை தொடாமல் இன்னொரு விடயங்களை பேசாமல் அல் குர்ஆனிய ஹதீஸ்களில் இருந்து மிகச் சுருக்கமாக உங்களுக்கு முன்னால் சமர்ப்பித்துக் கொண்டே வந்தோம். ஒரு விடயத்தை செய்வதாக இருந்தால் அந்த விடயம் இஸ்லாமிய மார்க்கத்தில் அங்கீகரிக்கப்பட்டதா, அல் குர்ஆனில் சொல்லப்பட்டதா, அல்லாஹ்வின் தூதர் செய்தார்களா என்பதை பார்க்காமல் நானும் நீங்களும் செய்துவிட முடியாது. நாளை மறுமையுடைய நாளிலே அல்லாஹ் ரப்புல் ஆலமீனிடத்திலே ஒரு சில மனிதர்கள் வருவார்கள். யா அல்லாஹ், நான் நரகவாதியாக இருக்கிறேன், அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும். யா அல்லாஹ், நான் இத்தனை வருடங்கள் தொழுதேன், இத்தனை ஜுமாக்களை தொழுதேன், இத்தனை மீலாதுகளை கொண்டாடினேன், இத்தனை 27 இரவுகளில் தௌபா செய்தேன் என்று சொல்வார்கள். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்லுவான், இவைகள் அனைத்தும் எனக்கு புறம்பானது, அது அனைத்தும் உங்களிடத்திலே தூக்கி வீசப்படுகிறது என்று அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் தூக்கி வீசுவானாக இருந்தால் ஏன் சகோதரர்களே, அது நான் ஒரு வியாபாரம் செய்கிறேன். நீங்கள் எல்லாம் இந்த ஊரிலே குறிப்பாக தேங்காய் பிசினஸ், சும்மா போட்டு பிசினஸ் செய்பவர்கள் தேங்காயை தட்டி பார்த்தால் அல்லது ஆட்டி பார்த்தால் தெரியும் உண்மையிலேயே இது பழுதாகியது என்று, இது சரியில்லை என்று தெரியும். தெரிந்து கொண்டே அந்த வியாபாரத்தை நீங்கள் செய்வீர்களா? அந்த தேங்காவை நீங்கள் எடுப்பீர்களா? மாட்டீர்களே. அதே போன்றுதான் இஸ்லாமிய மார்க்கத்தில் இல்லை என்பதை தெரிந்து கொண்டு எப்படி அதை செய்வது? எப்படி நான் நீங்கள் அதை நிறைவேற்றுவது? குறைஷி குஃபார்கள் என்ன சொன்னார்கள்? அவரிடத்திலே மனிதர்களை படைத்தவன் யார் என்று கேட்டால் அல்லாஹ் என்று சொல்வார்கள். ஆனால் அவர்கள் அல்லாஹ்வை நெருங்குவதற்கான மூலதனமாக, காரண கர்த்தாவாகத்தான் சிலைகளையும் விக்கிரகங்களையும் அவர்கள் கை காட்டினார்கள். அன்புக்குரியவர்களே, திருப்பி திருப்பி சொல்கிறோம், மீலாது இல்லை என்று சொல்வதற்காக வேண்டி, கூட்டு துஆ இல்லை என்று சொல்வதற்காக வேண்டி, இன்னொரு என்ன மௌலிதுகளும் மீலாதுகளும் அதே போன்று எத்தனையோ தொழுகைகளும் துஆக்களும் பிரார்த்தனைகளும் இல்லை என்று சொன்னதற்காக வேண்டி நாங்கள் அல்லாஹ்வின் தூதரின் மீது நேசப்பட்டவர்களா, அல்லாஹ்வின் தூதரை பின்பற்றவர்களா என்று கேட்டால் நிச்சயமாக கிடையாது. உண்மையிலேயே மீலாது என்பது அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறையாக இருந்தால், கூட்டு துஆ என்பது அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறையாக இருந்தால், ரமலான் காலத்திலும் ரமலான் அல்லாத காலத்திலும் 23 43 ரக்காத்துக்கள் தான் அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறையாக இருந்தால், அதை நாங்கள் நின்று நிதானித்து சந்தோஷமாக பல ரூபாய்களை செலவழித்து உங்களை விட அதிகமான பணங்களை கொடுத்து அதிகமான மக்களுக்கு உணவளித்து அதை கொண்டாடுவதற்கு நாங்கள் தயாராக இருக்கிறோம். அதை நாங்கள் செய்வதற்கு தயாராக இருக்கிறோம். ஆனால் ஒரே ஒரு விடயம் தடுக்கிறது. என்ன விடயம்? அல்லாஹ்வின் தூதர் அதை தடுத்தார்கள். அல்லாஹ்வின் தூதருடைய வழிமுறை அதற்கு கிடையாது, அல்லாஹ்வின் தூதருடைய அங்கீகாரம் அதற்கு கிடையாது என்கின்ற ஒரே ஒரு வழிமுறை தான். அன்புக்குரியவர்களே, எனவே நானும் நீங்கள் இந்த உலகத்தில் வாழும் சந்தர்ப்பத்திலே எந்த நேரமாக இருந்தாலும், எத்தருணமாக இருந்தாலும், இஸ்லாம் என்று வந்துவிட்டால், மார்க்கம் என்று வந்துவிட்டால் அந்த விடயத்தில் அல்லாஹ்விற்கு கட்டுப்பட வேண்டும், அல்லாஹ்வின் தூதரை பின்பற்ற வேண்டும். கடைசியாக மீண்டும் அதை அல் குர்ஆனின் வசனத்தை சொல்லி முடிக்கிறேன். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான், குல் இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நபியே நீங்கள் மக்களிடத்தில் சொல்லுங்கள், இன் குன்தும் துஹிப்பூன அல்லாஹ், நீங்கள் எல்லாம் அல்லாஹ்வை நேசிப்பவர்களாக இருந்தால் ஃபத்தபிஊனி, என்னை நீங்கள் பின்பற்றுங்கள். ஆடையில் பின்பற்றுங்கள், கலாச்சாரத்தில் பின்பற்றுங்கள், திருமணத்தில் பின்பற்றுங்கள், அஜ்னபி மஹ்ரமியத்தில் பின்பற்றுங்கள், பெருநாட்களில் பின்பற்றுங்கள், குடும்பத்தினுடைய ஒவ்வொரு விடயத்திலும் பின்பற்றுங்கள், வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு அங்கத்திலும் என்னை எடுத்துக் கொள்ளுங்கள். உங்களுடைய வாழ்க்கையின் முழுமையான வாழ்க்கையாக என்னை நீங்கள் ஆக்கிக் கொள்ளுங்கள். யுஹ்பிபுக்குமுல்லாஹ், அல்லாஹ் உங்களை நேசிப்பான். வகஃபிர் லக்கும் துனூபக்கும், அல்லாஹ் உங்களுடைய பாவங்களை மன்னிப்பான். இன்னல்லாஹ கஃபூர் ரஹீம், நிச்சயமாக அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் பாவங்களை மன்னிப்பவனும் இரக்கக்கூடியவனுமாக இருக்கிறான் என்ற அல் குர்ஆன் வசனத்தை மீண்டும் மீண்டும் ஞாபகம் வைத்துக் கொள்ளுங்கள். யௌம யஃபுல் பாலிம், நாளை மறுமையுடைய நாளிலே அல்லாஹ்வுக்கு முன்னால் அல்லாஹ்வுடைய சன்னிதானத்திலே கையை வைத்துக் கொண்டு அநியாயம் இழைக்கப்பட்டவர்களாக அல்லாஹ்வின் தூதரை பார்த்த வண்ணம், யா அல்லாஹ், நான் அல்லாஹ்வுடைய தூதரோடு என்னுடைய வாழ்க்கையை அங்கீகரித்துக் கொண்டிருக்க வேண்டுமே, அல்லாஹ்வின் தூதரை நான் பின்பற்றி இருக்க வேண்டும் என்று சந்தேகித்துக் கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் தன்னுடைய கைகளினால் ஹவுதுல் கௌசரிலே தண்ணீரை கொடுக்கின்ற அந்த சந்தர்ப்பத்திலே, யா அல்லாஹ், அந்த தண்ணீரை நான் அருந்த வேண்டும். யா அல்லாஹ், ஒரு மிடர் தண்ணீர் குடித்து விட்டால் போதும், வாழ்க்கையில் மீண்டும் அந்த தாகமே வராது என்ற தண்ணீர், அந்த தண்ணீருக்காக ஒவ்வொருவரும் போட்டி போட்டுக் கொண்டு சண்டையிட்டுக் கொண்டு முந்தியடித்துக் கொண்டு ஒவ்வொருவராக செல்லும் பொழுது நானும் நீங்களும் சென்று கொண்டிருக்கக்கூடிய அந்த சபையிலே என்னுடைய வாப்பா இருப்பார், உங்களுடைய வாப்பா இருப்பார், நாட்டின் ஜனாதிபதி இருப்பார், அனைவருக்கும் முன்னால் ஒரு கூட்டம் வருவார்கள். அந்த கூட்டத்தில் அல்லாஹ் என்னையும் உங்களையும் பாதுகாக்க வேண்டும். வழக்குமாறுகளால் அப்படியே நிப்பாட்டப்படுவார்கள், வழக்குமாறுகளால் அப்படியே நிறுத்தப்படுவார்கள்.
கஷ்டப்படுவார்கள். அவர்கள் அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவார்கள். அல்லாஹ்வின் தூதரோ மக்களோடு இரக்கமானவரே அல்லாஹ்விடத்தில் கெஞ்சுவார். மலக்குமாரிடத்தில் கேட்பார், யா மலாயிகா மன் ஹாஉலாஇ, இவர்கள் எல்லாம் யாரப்பா என்று கேட்டால் அல்லாஹ்வின் தூதருக்கு சொல்லப்படுமே, இவர்கள் தான் நீங்கள் மரணித்ததன் பின்னால் உங்களுடைய மார்க்கத்தில் புதிதான விடயங்களை உண்டாக்கியவர்கள், உங்களுக்கு மாறு செய்தவர்கள். இவர்களுக்கு உங்களுடைய கைகளால் ஹவுதுல் கௌசருடைய தண்ணீர் கொடுக்கப்பட மாட்டாது என்று முத்திரை குத்தப்பட்ட சமூகமாக அந்த சமூகம் இருக்குமே, அச்சமூகத்தை விட்டு நானும் நீங்களும் பாதுகாப்பு பெற வேண்டுமாக இருந்தால் எதை அல்லாஹ்வின் தூதர் வாழ்க்கையாக காட்டினார்களோ அந்த வாழ்க்கையின் பிரகாரம் நானும் நீங்களும் வாழ்வு அமைக்க வேண்டும். அதற்கெல்லாம் அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் எனக்கும் உங்களுக்கும் அருள்பாலிப்பானாக. அக்குலை கூலி ஹதா அஸ்தக்ஃபிருல்லாஹ் லி வலக்கும் வ லிஜமீஇல் முஸ்லிமீன மின் தம்பி அக்குலை வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வ ரஹ்மத்துல்லாஹி வ பரகாத்துஹு.